30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் ஆண்டவர். தண்டை பின்தொடர, தண்டை அர்த்தங்க வாகனம். அந்த வாகனத்தை நான் பின்தொடர்ந்து போகட்டுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறார் தாவீது. நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இலக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். முதல் காரியம், ஊருக்குள்ள வரும்போது யாருமே இல்ல, அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாய் நிக்கிறாரு தாவீது. அந்த டைம்ல ஆண்டவர் பேசினாரா? ரிப்ளை கொடுத்தாரா? பைபிள் வசனத்தின்படி பேசவே இல்லை. ரெண்டாவது, அழுகிறார், பலன் குன்றி போகத்தக்கதாக அழுகிறார். அப்ப ஆண்டவர் பேசினாருன்னு போட்டிருக்கா? சொல்லுங்களேன். இல்ல. மூணாவது, நெருக்கப்படுறாரு. அப்ப ஆண்டவர் பேசினாரா? பேசவில்லை. அழுகும் போதும் பேசல, நெருக்க வரும்போதும் பேசல, தனிமையா இருக்கும் போதும் பேசல, கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணும் போதும் ஆண்டவர் பேசல. எப்ப பேசுறாரு தெரியுமா? தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது பேசுகிறார். அததான் நம்ம வாசிச்சோம். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன பயன்படுத்துவ. தாவீது தன்னுடைய ஆபத்து காலத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் உடனே பேச ஆரம்பிச்சிட்டாரு, விடுதலை செஞ்சுட்டாரு, ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. அப்பதான் பேசுறாரு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஐயோ அழுதுட்டா என் ஆண்டவர் பேசிடுவார். இல்ல, தாவீத ஆண்டவர் தேற்றுவதற்கு அழுகும் போது பேசல, நெருக்க வரும்போது பேசல. தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் பேசுறாரு. இந்த ஆண்டுல நீங்க கூப்பிடணும், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடு. அதெல்லாம் விட்டுட்டு அழுகிறது எனக்கு ஆண்டவர் தெரியாதா, நான் நெருக்கத்துல இருக்கிறது என் ஆண்டவர் தெரியாது, இதெல்லாம் விதண்டாவாதம். இங்க தெளிவா போட்டிருக்கு, தாவீது நெருக்கத்துல இருந்த போது கர்த்தர் பேசவில்லை, அழுகையில் இருந்த போது ஆண்டவர் பேசல. எப்ப பேசுறாருன்னா பர்மிஷன் கேட்கும் போது ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவரே, அந்த வண்டியை நான் பின்தொடர்ந்து ஓட்டுமா? அந்த என்னுடைய கொள்ளையடிச்சுட்டு போன சகலத்தையும் நான் பிடிப்பேனா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, பின்னாடியே போ, நீ சகலத்தை திருப்பி கொள்ளுவாய். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. நீங்க எந்த சந்தோஷத்தை இழந்து போனீங்களோ, எந்த நிம்மதியை நீங்க இழந்து போய் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, எந்த நெருக்கம் என்னை விட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு அந்த நெருக்கத்தை மாற்றி அமைக்க கொடுக்க போகிறார் இந்த ஆண்டுல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தரை தேடும் போது கர்த்தர் மாற்றினார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் நீதியில எழுதுறீங்களா? ஆலயம் மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு நாளை துவக்கும் போது ஜெபத்தோட துவக்கணும். அல்லேலூயா.